ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு நம்ம எப்படி மாவு அரைக்க போகிறோம் பக்குவமாக. அந்த அரைச்ச மாவில் இட்லி நான் உங்களுக்கு அவிச்சு நான் எப்படி காமிக்க போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த பாருங்கள், நல்லா சாஃப்டான இட்லி, நல்ல சாஃப்டாக நல்லா பூ மாதிரி இருக்கும். நம்ம அரைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த அரைக்கிற மெத்தடையும் நான் ஊற வைக்கிற ரேஷியோ எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். என்னுடைய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும். என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அரிசி ஊற வைக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் நம்ம அரிசியோட ரேஷியோ போட போகிறோம். இட்லி அரிசி நம்ம ஒரு 6 காப்பி போட போகிறோம். நம்ம போகிற ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம உளுந்து சேர்க்கணும். நம்ம அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, இட்லி நீங்கள் எப்படி அரைக்கிறீங்க, ஸோ அதோட ரெசிபியை கொஞ்சம் போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நம்ம ஒரு 6 காப்படி அரிசி போட்டிருக்கோம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா இட்லி அரிசி நல்லா ஊறணும். ஊற வச்சு நல்லா கழுவி எடுக்கணும் நம்ம அரிசியை. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஊறட்டும். ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஊறினதுக்கப்புறம் தான் அழுக்கு நிறையா வரும். நம்ம கழுவ போகிறோம். இந்த மாதிரி நல்லா நம்ம சுத்தமாக நம்ம கடையில் கொடுக்காம நம்ம வீட்டிலேயே நம்ம அரைச்சி பக்குவமாக ரெடி பண்ணால் நமக்கு இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம உளுந்து எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். 6 காப்படி நம்ம ரைஸ் போட்டிருக்கோம். அதே அளவுக்கு நம்ம 1 காப்படி நம்ம உளுந்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம வெந்தயம் எதுக்கு போடுறோன்னா, நமக்கு தோசைலாம் சுடும்போது நல்லா நம்ம கிறிஸ்பியாக நம்ம கோல்டன் கலரில் கொஞ்சம் வரும். அந்த ஒருக்காக நம்ம போடுறோம். வெந்தயம் போட்டாலும் நமக்கு நல்லது. ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதான விஷயந்தான். ஏன் நம்ம வெந்தயம் போடுறோம் அப்படின்னா, நமக்கு உடம்பு குளிர்ச்சி தரும். ஹீட்டை நம்ம கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக நம்ம வெந்தயம் போடுறோம். இப்போ அரிசி உளுந்தும் நல்லா ஊறட்டும். உளுந்து நமக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினா கூட போதும். ஆனால் அரிசி நமக்கு 5 ஹவர்ஸ் மினிமம் ஊறியே ஆகணும். 5 மணி நேரம் அரிசி நம்ம ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தமாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அந்த அரிசியை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். கிரைண்டர் நல்லா கழுவி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிரைண்டரில் போட்டு தண்ணி தெளித்து இதேமாதிரி நம்ம அரைக்க போகிறோம். நம்ம அரைக்கிறது எல்லாமே பக்குவமாக அரைச்சாலும் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக நமக்கு கிடைக்கும். இட்லி, தோசை எல்லாமே நமக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் எல்லா அரிசியுமே. ஸோ நான் அரிசி 2 தான் டிவைட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு, செகண்ட் ஒரு பாட்டு. ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை நம்ம அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு நான் அரைச்சி எப்படி அரைக்கிறது அப்படின்னு. நல்லா அரைக்கட்டும். பாதி அரைஞ்சிருச்சு, இங்கே பாருங்கள் குறைன்னு. இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நல்லா அரிசியை. திரும்பி நல்லா அரையும் கொஞ்சம் சீக்கிரமாகவே. கடையிலலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அரிசியும் உளுந்தையும் சேர்த்து ஒன்றா நமக்கு மிக்ஸ் பண்ணி அரைச்சி கொடுப்பாங்க. அதோட குவான்டிட்டியும் வராது. நமக்கு இட்லி ஊற்றும் போதுமே நமக்கு கல்லாக தான் இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அப்படியே நம்ம அரிசி நம்ம கொடுத்து விட்டாலுமே உளுந்தோட குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக போட்டு கொடுப்போம். ஏன்னா அவங்க ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி அரைக்கிறதுனால. நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சிங்கன்னா நமக்கு குவான்டிட்டி நிறையா வரும். ஆனால் நம்ம போடுற பொருளுக்கு நமக்கு நிறைய பொருள் கிடைக்கும் நமக்கு மாவுமே. ஸோ அதனால நல்லா நம்ம கையிலே வீட்டிலேயே நம்ம அரைச்சிக்கிட்டா இன்னும் நல்லது நமக்கு. ஸோ அதனால் நம்ம கையிலே இப்போ மாவு அரைச்சி முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு எல்லாத்தையுமே. இதே மாதிரி நம்ம அரைச்ச மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி கையில் அள்ளி ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். நம்ம எவ்வளோ பக்குவமாக மாவு அரைச்சி நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறோமோ நமக்கு அவ்வளோ இட்லி நல்லா டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். சாஃப்டாகவும் நமக்கு இருக்கும் இட்லி சுடும் போதுமே. ஸோ நம்ம அரிசியை ஃபுல்லாக இப்போ நான் அள்ளி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இன்னொரு பாதி அரிசி இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் போட்டு அரைக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம அள்ளி முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு பாதி அரிசி நம்ம இதே மாதிரி போட்டு நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சி இதே மாதிரி நம்ம எப்படி நம்ம அள்ளி எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். நாம் அடுத்து உளுந்து சேர்த்துக்கலாம். அரிசி அரைச்சி முடிச்சாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை 2 பாதியாக நம்ம போட்டு அதே மாதிரி நம்ம அரைக்க போகிறோம். ஸோ உளுந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கையை விட்டு நம்ம தள்ளி விடணும். ஏன்னா ஓரமாக ஒதுங்கி பருப்புலாம் நமக்கு நிற்கும். ஸோ தண்ணி தெளித்து நம்ம அப்பப்போ தள்ளி விடணும். நல்லா மூடியை போட்டு நல்லா நம்ம அரைச்சிடணும். டஸ்ட்டு எதுவுமே நமக்கு படாது மாவுலையுமே. நல்லா அரைச்சி நமக்கு உளுந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இன்னும் நல்லா பொங்கும் நமக்கு அரைக்கிற உளுந்து நம்ம பக்குவமாக அரைக்கும் போது. ஸோ அதனால் நம்ம ஐஸ் தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி நமக்கு வரும் உளுந்து அரைக்கும் போதுமே. ஸோ இதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக நம்ம அரைச்சிட்டே இருக்கணும். நல்லா நமக்கு உளுந்து பொங்கி நமக்கு மேலே வரைக்கும் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம மாவு அள்ளி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நல்லா உளுந்து நல்லா மேலே பொங்கி வந்துருச்சு நான் சொன்ன மாதிரியே.
பொங்கி வர உளுந்த நம்ம திரும்பி அள்ளிடலாம். ஏன்னா நமக்கு நல்லா மசிஞ்சிடுச்சு நமக்கு உளுந்துமே. ஸோ நம்ம அள்ளி பாத்திரத்துல மாத்திக்கலாம் நம்ம அதே அரிசியில தூக்கி. அள்ளும்போது கொஞ்சம் கவனமா அள்ளணும் கிரைண்டர்ல. ஏன்னா நம்ம கை மாட்டிக்கக்கூடாது. எனக்கு பழகுன விஷயம் தான். நான் மாவு அரைச்சு நான் அதிகமாக பழகியிருக்கேன். அதனால நான் கவனமா அரைச்சுக்குவேன். ஸோ நம்ம அரைச்ச மாவ 2 பாக்ஸா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணி நம்ம தனித்தனியா கரைச்சி வச்சு நல்லா உப்பு போட்டு நல்லா புளிக்க வச்சிங்கன்னா, கரெக்ட்டா நம்ம பக்கத்துல நமக்கு வந்துரும் இட்லியுமே. ஸோ தனித்தனியா நம்ம கரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கைய விட்டு கரைக்கணும் மாவு எப்பவுமே. கரண்டியால கரைக்கவே கூடாது. அந்த மாரி கரைச்சிங்கன்னா நமக்கு மாவு தனித்தனியா இருக்கும். அரிசியும் உளுந்தும் நமக்கு எப்பவுமே. ஸோ நம்ம எவ்வளோ கைய வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம கரைக்கிறோமோ, அவ்வளவும் நமக்கு இட்லி நல்லா வரும். ஸோ நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே. நான் போட்ட ரேஷியோ படி நம்ம இன்றைக்கி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட மாவு புளிக்கணும். அந்த மாரி புளிச்சா தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்ட்டா நல்லா டேஸ்ட்டா குடுக்கும் நமக்கு. மாவுமே புளிச்சு வரணும் எப்பவுமே இட்லி நம்ம சுடும்போது. புளிச்சா தான் அந்த டேஸ்ட் குடுக்குமே. ஸோ அதனால் புளிக்க நம்ம 8 ஹவர்ஸ் வச்சுருக்கோம். 8 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னன்னு. 8 ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. நான் தட்ட ஓப்பன் பண்ணி பார்க்க போறேன். இங்க பார்த்தீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட்டு வச்ச அரிசிக்கும் இப்போவுக்கும் நல்லா நமக்கு தெரியுது பாருங்க. நல்ல மாவு நல்லா புளிச்சு நல்லா மேலே பொங்கி வந்திருக்குது. நல்லா கரண்டியால ஃபுல்லா நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம் ஃபுல்லாத்தையுமே. நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஃபுல்லா. நமக்கு நல்லா புளிச்சு மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்குது. அப்படியே நல்லா மேலே நல்லா நிக்கிது நமக்கு. இந்த மாரி இருந்தா தான் நமக்கு இட்லி நமக்கு மாவு அரைக்கும்போதே தெரியும் குவான்டிட்டி. அதேமாரி புளிச்சு வரும்போது தெரியும். இது நல்லா இட்லி நல்லா சாஃப்ட்டா வரும் அப்படின்னு. ஸோ அந்த மாரி பதத்துல இருந்தா தான் கரெக்ட்டா இருக்குமே. ஸோ எனக்கு கரெக்ட்டா வந்திருக்குது. ஸோ நல்லா நம்ம மாவு ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஃபுல்லாத்தையுமே. ஸோ நம்ம எடுத்த மாவுல இப்போ நம்ம இட்லி ஊத்தி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு. இட்லி தட்டில நான் ஒவ்வொரு இட்லியும் அதேமாரி ஊத்தி காமிக்கிறேன் பாருங்க. இதே மாரி நம்ம ஒவ்வொரு தட்டுலயும் இட்லி ஊத்தி ஊத்தி வச்சுக்கலாம். ஸோ இட்லி ஊத்தி நான் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். பாருங்களேன் அந்த இட்லி நான் ஊத்துன மாவுக்கும், நம்ம அரைச்ச பக்குவத்துக்கும் அந்த இட்லியே நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும் நமக்கு. என்னதான் நம்ம இட்லி கடையில வாங்கி சாப்பிட்டாலுமே, நம்ம வீட்ல நம்ம அவிச்சு சமைச்சு சாப்பிட்றது டேஸ்ட் இருக்கு. அது நல்லாருக்கும் எப்பவுமே. ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூட. பார்த்து நம்ம பக்குவமா கரெக்ட்டா அதுக்கேத்த மாரி நம்ம ரேஷியோ படி நம்ம அரைக்கலாம். இட்லி நல்லா வெந்திருக்கு சாஃப்ட்டா. நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இட்லிய ஆற வச்சு தண்ணி தெளிச்சு ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இன்றைக்கி நான் அரைச்ச மாவில் நல்லா ரேஷியோ கரெக்டாக நான் போட்டு உங்களுக்கு நான் இட்லி எப்படி அவிக்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த இட்லி பிக்கும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது. இட்லியும் சரி, தோசையும் சரி எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பக்குவத்தில் அரைக்கிற மாவில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு எப்படி நான் பக்குவமாக இட்லிக்கு மாவு அரைக்கிறது அப்படின்னு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.